கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்துவர், பெரம்பலூர் மாவட்டம். குரு வக்கர பலன் 2024. அதாவது கடகராசிக்கு குரு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அடுத்த மே மாதம் குரு பெயர்ச்சி வரைக்கும். அதாவது ரிஷபத்தில் கடகராசியிலிருந்து 11ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார். நேர்கதியில் சஞ்சரிக்கிறார். இந்த புரட்டாசி, அதாவது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை குரு வக்கரகதியிலே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து சஞ்சரிக்க போகிறார். அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4, அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரைக்குமே வக்கரகதியில் சஞ்சரிக்க போகிறார். 11ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு குரு வக்கரகதியில் சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே கடகராசிக்கு அஷ்டமச்சனியோட பாதிப்பு கடுமையாக இருக்கிற நேரத்தில் குரு 11ஆம் இடத்துல குரு தான் கடகராசியை கொஞ்சம் காப்பாற்றிட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், அதாவது லாபஸ்தானம் 11ஆம் இடம், மூத்த சகோதரம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதாவது சோசியல் மீடியாவும் சொல்லக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்துல குரு நினைத்த காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பிலையும், அதாவது எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிற விஷயத்திலையும் கொடுக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்துல மிகச்சிறப்பாக இருக்கிறார். ஆனால் இப்பொழுது வக்கரகதியிலே சஞ்சரிக்க போகிறார். இந்த வக்கரகதியில் சஞ்சரிக்கும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும்? பொதுவாக வக்கரம்னா என்ன அப்படின்னா, ராகு கேது எப்பவுமே ரிவர்ஸில் தான் சுத்தக்கூடிய கிரகம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்கரமே இல்லை. அடுத்தது பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகத்துக்கும் வக்கரம் உண்டு. அதில் குரு வக்கரம் ஆகிறார் அப்படின்னா, பொதுவாக வக்கரம் பெற்ற கிரகம், உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமான நீச்ச பலன், நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரமான உச்சம் பலன். அதாவது பாவ கிரகம் வக்கரம் அடைந்தால் அது நல்ல பலன், சுபகிரகம் வக்கரம் அடைந்தால் அது சரியில்லாத பலன். ஏன் அப்படின்னா, வக்கரம் பெற்ற கிரகம் தன்னுடைய காரகத்துவ பலன்களை குறைக்கும், ஆதிபத்திய பலன்களை அதிகமாக செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குருவுடைய காரகத்துவம்னா என்ன? குரு பொருள் காரகன், தனக்காரகன், புத்திர காரகன், சுபகாரியங்கள் அனைத்திற்கும் காரகத்துவம் குரு தான். அப்படிப்பட்ட குரு தன்னுடைய காரகத்துவ பலன்களை குறைத்தும் ஆதிபத்திய பலன்களை அதிகமாக செய்யும். கடகராசிக்கு குரு எந்த ஆதிபத்தியம்? 6ஆம் இடம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம், மாத சம்பளத்தை சொல்லக்கூடிய 6ஆம் இடம். 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம், அதாவது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், 9ஆம் இடம் தொலைதூர பயணம், 9ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம். ஆக இந்த 6க்கும் 9க்கும் உடையவர். இந்த 6க்கு உடைய வேலையும் 9ஆம் இடத்துக்கு உரிய வேலையும் 11ஆம் இடத்திலே இருந்து செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தியோகத்திலே நல்ல, அதாவது புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் நல்ல வேலை, நல்ல சம்பளம், உத்தியோகத்தில் சில இடர்பாடுகளை களையக்கூடிய நேரம். அதே போல தன்னுடைய மூத்த சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தன்னுடைய மூத்த சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது எதிர்ப்பை சொல்லக்கூடிய இடம். 11ல் இருக்கும்போது மூத்த சகோதரத்தை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சித்தப்பா, அவங்க அப்பாருடைய சகோதரர்கள், இவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் 9ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கார். எப்போவுமே 9, 11ங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். 9ஆம் இடம் பாக்கியம், 11ஆம் இடம் லாபம். அப்போ எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத விதத்திலே பொருளாதார வரவு, எதிர்பாராத விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். தொலைதூர பயணத்தால் லாபங்கள் இருக்கும். அதே போல் உயர்கல்வி, கற்ற கல்விக்கு ஏற்ற உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறது. அதே போல் தன்னுடைய தந்தை மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு, சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 9ஆம் இடங்கிறது தர்ம காரியம், சுபகாரியம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இல்லையா? அப்போ சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, தர்ம காரியங்கள் நிறைய செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. 9, 11 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போ நினைத்த காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு 9, 11 சம்மந்தப்படும் பொழுது. அப்போ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, குரு 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய காரகத்துவ பலன் குறையுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய பார்வை பலன் இருக்கு இல்லையா? குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். குரு பார்க்கிற இடம் சுபத்துவம் அடையும், அந்த இடம் நன்மைகளை செய்யும். இதுதான் விதி. அப்போ 11ஆம் இடத்துல இருந்து கடகராசிக்கு எந்த இடத்தை பார்க்குறாரு? 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே அங்கே கேது இருக்கார். 3ஆம் இடங்கிறது என்ன? முயற்சி, வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு ஸ்தானம்.
மூன்றாம் இடம் ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடம். ஆக அந்த மூன்றாம் இடத்தை குரு பார்த்து கேதுவை பார்த்து அந்த இடம் சுபத்துவம் அடைந்து அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம். அப்போ எடுத்த காரியமெல்லாம் வெற்றி தரக்கூடிய இடம் மூணாம் இடம். அப்போ குருவுடைய பார்வை பலன் அங்கே வக்கர பார்வையாக விழும்பொழுது அதனுடைய பலன் குறைவுபடும். ஆக ஒரு விஷயத்துக்கு ஒரு முயற்சி எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் முயற்சியிலே நடக்காம அடுத்த முயற்சின்னு காரிய தடையை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ அங்கே கேது இருக்கும் பொழுது விநாயகரை வழிபாடு செய்த குரு வக்கர காலங்களிலே விநாயக பெருமானை வழிபாடு செய்யும்போது எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார் குரு. 7வது பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடம்ங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி ஸ்தானம், சிந்தனை, செயல்திறனை சொல்லக்கூடிய இடம், விளையாட்டு ஸ்தானம், பதவி ஸ்தானம் 5ஆம் இடம், பூர்வீக ஸ்தானம் 5ஆம் இடம். ஆக 5ஆம் இடத்தை 7வது பார்வையாக பார்த்து 5ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தது. இப்பொழுது அதனுடைய பலன்கள் கொஞ்சம் குறைவுபடும். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் அதை அப்படியே கொஞ்சம் இந்த குரு வக்கரம் முடிகிற வரைக்கும் ஆற போடுவது சிறப்பு. அடுத்ததாக புத்திரர்களிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதாவது குழந்தைங்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவர்களிடம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடத்தை 7வது பார்வையாக குரு பார்த்தாலும் அதனுடைய வக்கர பார்வைங்கிறதுனால அதனுடைய பலன் குறைவுபடும். அப்படிங்கிறதுனால இந்த பலனை சொல்லப்படுகிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு குரு மகரத்தை பார்ப்பார். மகரம் உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடமா வருது? 7வது இடமா வருது. 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். அதே போல் இந்த சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடமும் 7ஆம் இடம் தான். அப்போ அந்த 7ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா வக்கரம் பெற்று பார்க்கறனா அதனுடைய பலன் குறைபடும். அப்போ கணவன் மனைவி விட்டு கொடுத்து கண்டிப்பாக செல்ல வேண்டும். வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் இந்த கூட்டு தொழில் இந்த மாதிரியான முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த சமூகத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எங்கே ஒரு 10 பேருக்கு நிற்கும் பொழுது அங்கே போய் தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. சோசியல் மீடியா அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் கடகராசிக்காரர்கள். மற்றபடி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்து பலன் சிறப்பாக செய்வார். 6ஆம் இடம் உத்தியோகம் சம்பந்தமான பலன் சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்து பலன் பாக்கியம் 9, 11 எப்பெல்லாம் சேருதோ எதிர்பாராத தனவரவு, பொருளாதார வளர்ச்சி, தந்தை வழியிலே அனுகூலங்கள், கல்வியால் அனுகூலங்கள், தொலைதூர பயணங்களால் அனுகூலங்கள், நெருங்கிய நட்பு வட்டாரங்களுடன் அவர்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தான் புகழடையக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்ற இந்த பார்வையோட பலன் மட்டும் குறைபடும். வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர காலங்களிலே சிறப்பான பலனை தரும். ஏனென்றால் அஷ்டமச்சனியுடைய காலம் நடந்து கொண்டிருப்பதால் இந்த குருவுடைய பார்வை அதாவது குரு வக்கரமடைவதால் கொஞ்சம் பலன்கள் குறைபடும். பார்வை பலன் குறைவதால் கண்டிப்பாக குருவை நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது இந்த குரு வக்கர காலங்களிலே கடகராசிக்காரர்களுக்கு மேன்மையான பலன்கள் நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.